லவ் யூ கைல். அட பாவி. உங்களை எவ்வளவு பெரிய ஜென்டில்மேனா நினைச்சேன். உங்களை பத்தி நான் எல்லார்கிட்டயும் எவ்வளவு உயர்வா பேசிருக்கேன் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் லவ்க்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? ச்சே, உனக்கு போய் வாங்க போங்கன்னு மரியாதை வேற. கைல் பேசாத. உன் பேரை சொல்றதுக்கு எனக்கு கோசுது. என்னை விட அதிகமா படிச்சவன் தானே நீ? ஏதோ ஃபாரின்ல போய் படிச்சேன்னு சொன்ன. ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினா உடனே லவ் அர்த்தமா? இல்ல கைல், போன்ல மெசேஜ். வாய மூடு. ஒரு பொண்ணு நைட்டு ஃபோன் பண்ணா உடனே உன்னை லவ் பண்றது அர்த்தமா? உன்னை நல்லவன்னு நினைச்சு தானே பழகுன. நீயும் மத்தவங்க மாதிரி தானே காட்டிட்டல. கைல் அப்படிலாம் இல்ல கைல். பேசாத பேசாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நீ இனிமே என் கண்ணு முன்னாடி நிக்காத. கைல் இனிமே நான் இருக்கிற இடத்துக்கு நீ வரவே கூடாது. என்ன பார்த்து பேச ட்ரை பண்ண ஆபீஷியலா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கைல் அப்படிலாம் சொல்லாதீங்க கைல். இனிமே என் முகத்திலே முழிக்காத. நான் நினைச்சது நடந்துருச்சு தேவ். இனிமே உன்னோட சோகமோ சந்தோஷமோ எல்லாமே நான் தான். கையில் ஒரு பொய், நான் தான் தேவ் உண்மை. அதெல்லாம் இனிமேதான் உனக்கு புரியும். புரிய வெப்ப. எதுக்கு செல்வி இவ்வளவு அவசரம்? ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிருக்கலாம்ல? இல்லை டாக்டர், ரெஸ்ட் எப்போ வேணா எடுத்துக்கலாம். சில முடிவெல்லாம் உடனே தான் எடுக்கணும். நீ இவ்வளவு தெளிவா பேசுறத பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்யூ டாக்டர். உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா செல்வி? என்ன டாக்டர்? ஒரு விஷயத்தை செய்யணுமா வேண்டாமான்னு தெளிவா முடிவெடுக்கிறது தான். நீ எடுத்த முடிவு அவ்வளவு ஈஸியானது இல்லை செல்வி. முத்தோங்கிறது நான் எடுத்த முடிவில்லை டாக்டர். அது பல கொடுமைக்காரங்க சேர்ந்து செஞ்ச சதி. அதை நானா தேர்ந்தெடுக்கல. பல கெட்டவங்களோட முகமூடியை கிழிக்க இந்த அப்பாவியான முகமூடி எனக்கு தேவைப்படுது டாக்டர். பி கேர்ஃபுல் செல்வி. மாயா என்ன செஞ்சாலும் எக்காரணத்தை கொண்டும் நீ உணர்ச்சி வசப்படாத. ஆல்ரைட்? அந்த வீட்டில் உன்னை பழையபடி கொடுமைப்படுத்தினா கூட நீ பழைய முத்தாவே இருக்கணும். திருப்பி அடி, வேணான்னு சொல்லலை. ஆனால் செல்வியா இல்லை, முத்துவா. பலத்தால இல்லை, அறிவால. சரி செல்வி, வலசரவாக்கம் வந்துருச்சு. இதுக்கு மேலே எப்படி போகணும்? ரோடு எண்டுக்கு போங்க சார். யோ வேணாம், எங்க மாமா யாருன்னு தெரியாம மேல கை வச்சுன்னு இருக்கீங்க சொல்லிட்டேன். யாரா உங்க மாமா? என்னது யாரா? தமிழ்நாடு போலீஸ் ஆபீசரியா இவரு? அப்படியா? ஐடி கார்டு எடுறா மாமா. எத்த காட்டு பாப்ல. நாம தான் எதுவுமே எடுத்துட்டு வரலையே. போயாங். டேய், நீங்க திருட்டு பசங்க தானே? மரியாதையா உண்மையை ஒத்துக்குங்க. இப்பவே விட்டுறேன். ஐடி கார்டு இல்லைன்னா ஆஃப்டர் ஆல் செக்யூரிட்டி எல்லாம் எங்களை அடிச்சிருவீங்களா? கூப்பிடுறவங்க மிலிட்டரி மேன. நான் பேசுறேன்டா அவங்ககிட்ட. டேய், ஒரு வீரனுக்கு தாண்டா இன்னொரு வீரனோட கஷ்டம் புரியும். டேய், நீ நிஜமான போலீஸா இருந்தீன்னா உனக்கு 2 சான்ஸ் தரேன். உன் போன்ல தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த போலீஸ்க்கு வேணாலும் போனை போடுறான். உன்னை தெரியும்னு சொல்லிட்டாங்கன்னா இப்பவே உன்னை விட்டுறேன். ஆமா, இவன் பெரிய ரமணா படத்துல வர்ற வில்ல 2 சான்ஸ் தரானா? நீ என்னடா எனக்கு 2 சான்ஸ் தர்றது? நான் சொல்றேன், ஒரே சான்ஸ், ஒரே போன். டிஐஜிக்கு போறேன்டா. தமிழ்நாடு போலீஸ் எனக்காக எப்படி பறந்து வருதுன்னு பாக்குறியா? ஓடுவோமா பாரியா? லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளு. ரிங் போகுதா? போன் போகுது. டேய், டிஐஜி மட்டும் போன எடுக்கட்டும். உங்க 2 பேத்தையும் தண்ணியில அதை கடுக்கு மாத்திடுறேன்டா. மாத்து மாமா இவங்கள முதல்ல. டேய், நாங்க போலீஸே இல்ல, செக்யூரிட்டி. எங்களை என்னடா தண்ணி இல்லாத காட்டுக்கு நீங்க மாத்துறது? ஹலோ ஹலோ சார் சார் சார், நான் தான் சார் கார்த்திகேயன். கான்ஸ்டபிள் கார்த்திகேயன். உங்களுக்கு சார். சார்,
நான் தான் சார். எந்த ஸ்டேஷன் நீ? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. போன வை. சார் 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 உங்களுக்கு டெய்லி டீ காபி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து பணிவிட செய்வனே அந்த கார்த்திகேயன் சார். என்ன தெரியலையா? Hey, what do you want, man? ஐயா என்னவா அந்த ஆள் உனக்கு தெரியலன்ட்டாரு. போன குடியா. ரமணா சார் 2 சான்ஸ் தரேன்னு சொன்னீங்களே, இன்னொரு சான்ஸ் தாங்க சார். என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுக்க சார். அப்படியே போட்டனா அதான் சார் ஏற்கனவே உனக்கு 2 சான்ஸ் தரேன்னு சொன்னார்ல. உன்னை யாரையோ பஞ்சு டைலாக்லாம் பேசி கெடுத்து விட சொன்னது. சார் நான் ஒரு ஃபோன் போடுறேன் சார், கொடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் எங்க அக்கா ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார், கொடுங்க சார் ப்ளீஸ் சார். நம்பர் சொல்லு. சார் எங்க அக்கா நம்பர் அதுக்குள்ள தான் சார் இருக்கு. அக்காவுக்கு மட்டும் போன் போடாத மாப்ள, அப்புறம் ஜென்மத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் போக முடியாது மாப்ள. அப்ப வேற என்னதான் பண்றது? சார் S2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போடுங்க சார். அவங்க என்னை பத்தி சொல்லுவாங்க சார். இந்த வாட்டி என்கிட்ட போய் சொன்னீங்க, நீங்க தப்பிக்கவே முடியாதுடா. இல்ல யோ பேசுறது மட்டும் கேளியா? என் ஸ்டேஷன்ல நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது இப்போ உனக்கு புரிய போகுது. ஹலோ டேய் ராமலிங்கா. யோ நான் ராமலிங்கம் இல்லையா, கந்தசாமி. ஓ கன்சாமியா? கன்சாமியா என்னை காப்பாத்துறா. டேய் யாரா நீ? டேய் நான் தான்டா கார்த்திகேயன். எந்த கார்த்திகேயன்? டேய் கான்ஸ்டபிள் கார்த்திகேயன். கான்ஸ்டபிள் கார்த்திகேயனா? அப்படி யாரையும் தெரியாதே. டேய் உங்க கூட வேலை செய்யறனே அந்த கார்த்திகேயன்டா. அப்படி யாரையும் தெரியாதுடா. போன விட வேணா. டேய் யோ நீ நிஜமாலுமே போலீஸ் தானா இல்ல எங்க அக்கா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கினியா? மாப்ள நீ ஏன் என் மேல சந்தேகம் பண்ணலாமா மாப்ள? போயாங்க. டேய் உங்களுக்கு கொடுத்த 2 சான்ஸ் முடிஞ்சு போச்சு. மணிபாரதி ஆக்ஷன். ஐயோ மீசையா பாரு, நல்லா கெடா மாடு மாதிரி. என்ன தலையில உள்ள முடியெல்லாம் மீசையா இருக்கு. சின்ன பசங்க மாதிரி கம்பளை. ஆர் யூ ஷோர் செல்வி? நீ முதல்ல உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போகணுமா? ஆமா டாக்டர். ஆனா பேரண்ட்ஸ் முன்னாடி நீ முத்துவா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமேம்மா. ரொம்ப கஷ்டம்தான் டாக்டர். ஆனா என்ன பண்றது, என் மனசை ஃபுல்லா எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் அழுது கொட்டி தீர்த்துணும் போல தோணுது. எனக்கு வேற வழியே இல்லையே டாக்டர். டோன்ட் வரி செல்வி, சீக்கிரமே உன் பேரண்ட்ஸுக்கு அவங்க மகளா செல்வியா திரும்பவும் கிடைக்க போற. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லைம்மா. ஆனா லெஃப்ட் போகணும்னு, நேரா போகணும்னு, இந்த தெருவுல கடைசி விடுன, கொஞ்சம் தூரத்திலே நிறுத்திக்கோங்கண்ணே. நீ தனியாக போயிடுவில்ல செல்வி? இல்லை நான் வேணா? இல்லை டாக்டர், நான் தனியாகவே போய்க்கிறேன். இனிமேல இருந்து எதுவாக இருந்தாலும் தனியாக தானே ஃபேஸ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல டாக்டர். டோன்ட் மென்ஷன் இட். நீயும் என் பொண்ணு மாதிரி தான்மா. நீ எப்போ வேணாலும் என் வீட்டுக்கு வரலாம், என்னை பார்க்கலாம், என் ஒய்ஃபை பார்க்கலாம். உனக்கு எப்போவுமே இன்னொரு வீடு இருக்கிறதா நினச்சிக்க. மை டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் யூ. எக்காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வசப்படாத செல்வி. நீ இப்போ செல்வி இல்லை, முத்து. கிளியர்? இதான் சார் எங்க வீடு. போ. தென் ஆல் த பெஸ்ட் செல்வி. இன்னிலிருந்து உன் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. உன் அப்பா அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போம்மா போ. கேரி ஆன். ரொம்ப நன்றி சார். போம்மா. அக்கா எப்பக்கா வந்த? வாக்கா. என்னக்கா அப்படி பார்க்குற? நம்ம வீடு தான், வாக்கா வந்து உட்காரு. மா பாட்டி இங்க வாயேன், யார் வந்திருக்கான்னு பாரு. செல்வி எப்படிடா இருக்க? செல்வி கண்ணு, யார் கூட வந்த? தங்கம். அம்மாடி செல்லம், என்ன கண்ணு திடீர்னு வந்திருக்க? இல்லையம்மா. கூட யார் வந்திருக்கா? அம்மாடி வெளியில யாருமே இல்லையாம்மா? எப்படி வந்த? யார் கூட வந்த?
யாரும்மா உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போனது? அம்மாடி செல்வி, தனியாவா வந்த? என்னடா, என்ன ஆச்சு? அம்மா, என் பொண்ணுக்கு எதுவும் ஆகல. நான் அவளை நினைச்சேன், அதான் வந்து நின்னுட்டா. அடா கூறு கட்ட வேலை இல்லை, எதுக்கு வந்துச்சோ இப்படி வந்துச்சோ? செல்வி, வீட்டில் எதுவும் பிரச்சனையாடா? இது ஒரு யுத்தம், அதில் நீ தான் ஜெயிச்சாகணும். உன் மேலே சின்ன அடிபட்டா கூட பதற அப்பா, உனக்கு ஒன்றுனா தாங்க முடியாத அம்மா, உனக்காக எதுவும் செய்ய துணிஞ்ச பாட்டி, பாசமான தம்பி, சந்தோஷமான குடும்பம். இவங்ககிட்ட எல்லாம் நீ பட்ட கஷ்டத்தை சொல்ல போறியா, இல்லை நீ தான் முத்துன்னு சொல்லி அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்த போறியா? அவங்க மனசை உடைக்க போறியா? அவங்க நிம்மதியை கொலை பண்ண போறியா? வேண்டாம் செல்வி, உன்னால் தாங்க முடியாத பாரத்தை ஆண்டவன் உன் தோளில் வைக்க மாட்டான். வேண்டாமா, அவங்க நிம்மதியாக இருக்கணும். நீ முத்துவா இரு. இது உன்னோட யுத்தம், நீ தான் அதை ஜெயிக்கணும். கெட்டவங்க உருவாக்கின முத்து தான் கெட்டவங்களை அழிக்கணும், செல்வி இல்லை. நீ உன் புருஷனை காப்பாற்றுற வரைக்கும் அம்மா அப்பா சந்தோஷ் எல்லாருக்குமே நீ முத்து தான். தெரியாமல் கூட உணர்ச்சி வசப்படுறாத. செல்வி, அம்மாடி, என்னடா, ஏதாவது பேசு. அக்கா ஏதாவது பேசுக்கா. பேசு செல்வி. நான் செல்வி இல்ல, முத்து. சரி கண்ணா, அதையே இருக்கட்டும். வீட்டுல சொல்லிட்டு வந்தியா, இல்ல சொல்லாம கொள்ளாம நீயே வந்தியா? நானா வந்தேன். சரிம்மா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ பத்திரமா வந்துட்டேல, அது போதும் எங்களுக்கு. செல்வி, என்னடா இப்படி ஆயிட்டியடா? ஏய், இப்படி பேசிக்கிட்டே இருப்பியா? பிள்ளை சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வா போ. ஏய், நான் நீ போய் என் கூட வா. காப்பி போட்டுட்டு வரேம்மா. சீக்கிரமாமா. சரிம்மா. செல்வி கண்ணு, நீ இங்கே இரு. என்ன, உன் வாய்க்கு பிடிச்ச மாதிரி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன். நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன? உங்க சந்தோஷம் தான்ப்பா ஏன் சந்தோஷம். நான் படுற கஷ்டம் உங்களை எந்த வகையிலையும் பாதிக்க நான் விட மாட்டேன். முடியாது முடியாது முடியாது. என்னடா முடியாது? என்னால அதை ஒத்துக்க முடியாதுடா. எதை? அவனை லவ் பண்றான் மச்சான். அது இந்த சரக்கு மேல டேய், அது எப்படிடா? அவனை அசிங்கப்படுத்தி அடிச்சு ரிங்க தூக்கி அடிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவன் ஒன்னாதான் லவ் பண்ணான்னு சொல்ற. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? லூசு மாதிரி. ஏய், நான் ஏன்டா வெக்க பண்ணணும்? நான் ஏன் வெக்க பண்ணணும்? இல்ல நான் ஏன் வெக்கப்படணும்? உட்காருடா, உட்காரு. ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் வெக்க வர்றதுக்கு. நீ வெக்கவும் பட வேணாம், எதுவும் பட வேணாம், பேசாம உட்காருடா. இரு இரு, நான் உன்ட்ட உனக்கு காட்டணும். என் பேண்ட்டுக்குள்ள தான் இருக்கு. டேய் 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 டேய், பேண்ட்டுக்குள்ள என்ன கை விடுற? விபரீத முடிவு எதுவும் எடுத்துறாத. என்ன பண்ணிட்டு இருக்கான் லூசு மாதிரி? டேய், லவ்னா அது ஒருத்தன் கூட தான் இருக்கணும், அதுவும் ஒரு பொண்ணு கூட தான் இருக்கணும். டேய், நீ வேற மாதிரி எதுவும் முடிவு எடுத்துறாதா? டேய் டேய் டேய், என்னடா பண்ற? கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. இத பாரு மச்சான், இதுல உனக்கு என்ன தெரியுது? சூப்பரான டிஸ்பிளே, ஐபோன் 6s, செமையான மாடலு. மாடலுக்குள்ள கயல், அதுக்குள்ள கயல் அனுப்புனா எஸ்எம்எஸ். இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்கிட்ட இது எதுவுமே இல்லை. பேசாம அந்த மொபைல் என்கிட்ட கொடுத்துடுறா. டேய், இந்த காலத்தில் ஃபிகரை கரெக்ட் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பே இந்த ஐஃபோன் தான்டா. அதை என்கிட்ட கொடுத்துட்றா. ஐயோ, ஒளர்றானே. இது வெறும் ஃபோன் இல்லை, என் உயிரே இதுக்குள்ள தாண்டா இருக்குது. என் கையில இதுக்குள்ள தாண்டா இருக்கிறா. அது எப்படி மச்சான் ஊற்றி மூடி உன் காதலை அடக்கம் பண்ணி அது மேலே புல்லு முளைச்சதுக்கு அப்புறமும் நீ சோகத்தில் வாடின மோகன் மாதிரி இல்லாமல் கையலு கையலுன்னு ஐஃபோன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. யுவர் லவ் இஸ் கான் மச்சான். போயிடுச்சு, போயிருந்திய காலிய. எச்சி வாய முடு. அவன் என்ன லவ் பண்ணலனா
அவ எதுக்குடா எனக்கு நைட்டு 12 மணிக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சா? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஏய் அது அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், நேசமாக இருக்கலாம். இல்லை அவன் அந்த எஸ்எம்எஸ் அவங்க ஆயாக்கே அனுப்பிச்சிக்கலான்னு நான் அப்போவே சொன்னேன். நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாடா? அப்போ இந்த நண்பர் சொன்ன தூக்கி எறிஞ்சிட்டு நட்ட நடு ராத்திரியில் ஒரு பூச்செடியை கொண்டு போய் அவள் மூக்குக்குள்ளே கூசுற மாதிரி விட்டா அவள் கடுப்பு அவன் என்னடா அவ அதான் பொழுக்குன்னு லெஃப்ட்லேயே வச்சு ரைட்டில் ஒரு தூணூறு இங்கே தூக்கி அடிச்சுட்டு போயிடா. ஆமா மச்சான், என் காதல் சின்னத்தை தூக்கி குப்பை தொடியில போட்டா மச்சான். அவன் தெரியுமா நம்ம காதல் சின்னமா நினைச்சிட்டு இருக்கமே தாஜ்மஹால், அதை எவளுக்காக ஷாஜகான் கட்டினானோ அவளே அதை பார்த்ததில்ல. அதே மாதிரி தான் பொண்ணுங்க உன் நிஜமான லவ்வெல்லாம் பார்க்க மாட்டாளுங்க. நீ என்னதான் அவளை சுற்றி லவ் பண்ணாலும் அவளுக்கு எவனை பிடிக்குதோ அவனை தான் வச்சு லவ் பண்ணுவாளுங்க. அப்படின்னா உன்னை லவ் பண்ணுற பொண்ணை நீ லைட்டாக லவ் பண்ணாலும் அவள் உன்னை டைட்டாக லவ் பண்ணும். லவ்வே இல்லாத பொண்ணுக்கிட்ட போய் நீ $1000 டைமண்ட் ரிங்க அமெரிக்காலேருந்து வாங்கி கொடுத்தாலும் உன் மூஞ்சில் தூக்கி அடிப்பா. அப்பா இப்பதான் உருப்படியா பேசுறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாலும்டா சாரு. என்னடா உண்மை? அவளே அமிச்சா, அவளே சிரிச்சு பேசுனா. நான் என்னடா பண்ணேன்? அவன் அனுப்புன ஐ லவ் யூ மெசேஜுக்கு வேற ரெஸ்பான்ஸ் என்னடா பண்ணேன்? இவ்வளோ நாள் பின்னாடி ஒன் சைடில் உள்ள அச்சு டாக் மாதிரி சுத்திட்டு இருந்தேன். அப்போ கூட அவன் அடைஞ்சது இல்லடா. அவன் சொன்ன ஐ லவ் யூக்கு ஓகே தானே சொன்னேன். அதுக்கு ஏன் அவன் அடிக்கணும்? எதுக்கு என் ரிங்க தூக்கி போடணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். ஒருவேளை கையில் இந்த மெசேஜ் அனுப்பலன்னு சந்தேகம் வந்திருக்குமோ? ஏய் சுமதி, ஏன் அழுதுட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் நீ ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? செல்வி எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவகிட்ட ஆசையே ஒரு வார்த்தை பேசலாம்ல. அம்மா, செல்வி முத்துன்னே சொல்லிட்டு இருக்கா. இனி எத்தனை நாளைக்கு தான் நம்ம இதை கேட்டுட்டே இருக்கிறது? எத்தனை தடவை நீ இதே அவளை சொல்லிட்டு இருப்ப? பாவண்டி அவ ஒரு புள்ள பூச்சி. விடேம்மா. அது எப்படிமா இருக்க முடியும்? நான் பெத்த பொண்ணு அவ தான் பெரிய தப்பா சொல்லுது, தான் புருஷன் பெரிய தப்பா சொல்லுது. முடியலம்மா. இதே மாதிரி இருந்தா அவ வாழ்க்கை என்னத்துக்கும் ஆகுறது? அம்மா அழுவாதம்மா, அக்கா சீக்கிரம் குணமாயிடும். நீ வேணா பாரேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் அக்கா குணமாயிட்டு பழைய மாதிரி மாறிடும். அம்மாடி அழுவாதம்மா. அவ என்ன பேர் சொன்னா என்னம்மா? அவ நம்ம குழந்தை. இத பாரு, நீ தைரியமா இரு. நம்ம வேண்ட தெய்வம் நம்மள கை விடவே விடாது. மாமா கூட அக்காவை அமெரிக்காவுக்கு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிச்சுல. நீ வேணா பாரு, சந்தோஷ் மாமா அக்காவை சீக்கிரமா குணப்படுத்திடுவாரு. வாய மூடுறா. மாமாவது சாமியாவது உங்க அக்கா இப்படியே இருந்தா எப்படா பேசுவா? நான் உன் அம்மா இல்லைன்னு சொன்னா நீ ஒத்துக்குவியா? அதே மாதிரி தானே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளு புத்தி சுவாதீனம் இல்லாம இருக்கா. என் வயிறு பார்த்து எரியுதுடா. ஐயோ சுமதி, இத பாரு, என்ன பாவம் பண்ண? என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? அந்த சாமிக்கு இறக்கமே இல்லையா? என் பொண்ணு நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அழாதம்மா. ஐயோ சரியாயிடும். எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? இல்ல வந்தது வராம வேலைய ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் உங்களாலதான். நானே இங்க வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்க தான் உங்க மாப்பிள்ள அப்படி பார்த்து பாரு இப்படி பார்த்து பாருன்னு சொன்னீங்க. எத்தனை மாசம் ஆயிடுச்சு, என் பொண்ணு இன்னும் இப்படியே தான் இருக்கா. என் பொண்ணு உங்களாலதான் பைத்தியக்காரி ஆயிட்டா. செல்வி கண்ணு. செல்வி என் தங்கம், நீயாடா பேசுன? ஆமா செல்விமா. செல்வி, உனக்கு குணமாயிருச்சாடா? அப்புறம் ஏன் கண்ணு முத்து முனுசாமி முருகன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற? குணமாயிட்டேன்னு சொன்னா நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். நான் உண்மையை சொல்லியிருந்தா
நீங்க யாரும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்க, ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. பாப்பா என்ன பாப்பா பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. என் பிள்ளை எந்த நிலைமைக்கு ஆக்கணுங்க? சும்மா விட சொல்றேன். ஐயோ மாப்பிள்ள வேண்டாம் மாப்பிள்ள, சொன்ன கேளுங்க, இதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள. என்னத்த பேசுறீங்க? நம்ம பிள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்கி கொண்டு வந்திருக்காங்க. அவங்களை ஏதாவது பண்ணல.